வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OnePlus 9 ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இந்த OnePlus 9 மொபைல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமேசானில் ஆர்டர் பண்ண ஒரு மொபைல். இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் அமேசானில் 36,000க்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் 36,000. இதிலே நீங்கள் வந்து ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு 750 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, கார்டு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கார்டு கிடச்சி நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அதுலேயும் ஒரு 750 நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ 35,250க்கு ஒரு சூப்பரான டீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த OnePlus 9ல் உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6.55 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ இது வந்து பிளாக் கலர் வேரியண்ட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 183 கிராம் கிட்ட இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.1 mm திக்னஸ் தான். உங்களுக்கு ரியரில் கிளாஸ் வந்து ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைடில் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேவும் கேமராவும் தான். டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமரா பார்த்தீங்கன்னா ரியரில் 2 கேமரா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 கேமராவுமே ஒர்த்தான கேமரா. கீழே ஒரு குட்டியோண்டு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன கேமரா வேஸ்ட் கேமரான்னு சொல்லிடலாம். ஸோ அந்த 2 கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து 48 MP மெயின் கேமரா அண்ட் அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சூப்பரான கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4K வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு OIS சப்போர்ட் கிடையாது, EIS மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா OnePlus மொபைல்லையும் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1080p வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு EIS சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. பட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 65 watt சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைப் C to டைப் C கேபிளும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே OnePlus 9 மொபைல் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி வேறு மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் தண்ணியில் போட்டு எடுக்கலாம் ஒரு 1/2 hourக்கு. பட் இங்கே இந்தியாவில் அது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சிஜன் OS பேஸ்டு Android 11ல் ரன் ஆகுது. இப்போதைக்கு உங்களுக்கு Android 12க்கான அப்கிரேடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 அப்படிங்கிற ப்ராசஸர். ஸோ இந்த 888 அப்படிங்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி இந்த 888 அப்படிங்கிற ப்ராசஸர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு 5 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ Qualcommல ஒரு சூப்பரான ப்ரீமியமான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Qualcomm Snapdragon 888 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான OnePlus மொபைல் உங்களுக்கு 36,000க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் உங்களுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னாக்கா டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீரியோ அவுட்புட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. 2 நேனோ சிம் மட்டும்தான் போட்டுக்கலாம். டெடிக்கேட்டடாக SD கார்டும் உங்களால் போட முடியாது. NFC ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்டு FM ரேடியோ கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த UFS ஸ்டோரேஜ் டைப்பும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். மொபைலோடைய ஃபஸ்ட்டு பூட்டப் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சாருமே இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் OS 12 அண்டு Android 12 அப்கிரேட் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு க்ளீனான ஒரு UIயாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே நிறையா கிடையாது. Bluetooth 5.2 கொடுக்குறாங்க. LDAC சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமரா தான். ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஹேசல் பிளேடோட
டைப் வச்சு ஒரு கேமரா கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஸோ கேமராவோட அவுட்புட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கேமரா தான். ஸோ வீடியோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து அப்டேட்ஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மொபைல் எடுத்து பூட்டப் பண்ணி அப்படியே ஷூட் பண்ண இந்த வீடியோ. நீங்கள் எந்த ஒரு மொபைலுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைலாக வாங்கினீங்கனாக்கா அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது கேமராவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நீங்கள் 50,000க்கு வாங்கினீங்கனாக்கா கேமரா வந்து அந்தளவு குவாலிட்டியே இல்லாமல் இருக்கிற மாதிரி தோணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 35,000 இல்லை 36,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைல்னு சொல்லிடலாம். ரியரில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ கேமரா பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோக்கஸிங்னால் நல்லாயிருக்கு. எந்த விதமான இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை. அண்டு 36,000க்கு ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைல் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த OnePlus 9 மொபைலை. ஸோ 36,000ல் OnePlusல ஒரு மொபைல், அதுவும் பெஸ்ட்டு மொபைல், அதுவும் புதிய மொபைல், அதுவும் Qualcomm Snapdragon 888 ப்ராசஸரில் இருக்கக்கூடிய மொபைல், அதுவும் ஹேசல் பிளேடோட கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய கேமரா மொபைல், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஸ்பிளே, பெஸ்ட்டு கேமரா, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டி சைடு மட்டும் உங்களுக்கு மெட்டல் கொடுக்காம பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு எதுவும் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே சூப்பராக இருக்குது. கேமரா வந்து நேச்சுரலாக காமிக்குது. எக்ஸ்ட்ராவாக எதுவும் பூஸ்டப் பண்ணுற வேலையெல்லாம் இதில் இல்லை. ஸோ இந்த OnePlus மொபைல் பார்த்திங்கன்னா ஓப்போ மொபைல்ஸ் பிரைவேட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஓப்போ பிராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா OnePlus ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். OnePlus, ஓப்போ, விவோ, ரியல்மி எல்லாமே நாடு எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரே ஓனர் தான், பிபிகே எலக்ட்ரானிக்ஸ். அந்த விதத்தில் ரியல்மியில் GT2 அப்படிங்கிற மொபைல் பார்த்திங்கனாக்கா Snapdragon 888 ப்ராசஸரில் இப்போதைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைலாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 35,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆஃபரில் 30,000 நீங்கள் வாங்கலாம். பட் OnePlusல உங்களுக்கு ஒரு 36,000ல் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா OnePlus 9 தவிர இப்போதைக்கு பெஸ்ட் டீல் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அண்டு ஆர்டினரியான ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோ கேமராவோடைய அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலாக இருக்குது. லோ லைட்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். டீட்டெயில்ஸ் லெவலும் நல்லா இருக்குது. அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த கேமரா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேமரா குவாலிட்டிஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கேமரா குவாலிட்டி ரொம்பவே பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 50,000 மொபைல் 36,000க்கு கிடைக்கும்போது அதில் இருக்கிற கேமரா சொல்லவே தேவையில்ல. ஸோ வேல்யூ ஃபார் மணி மொபைல் அப்படின்னாலும் அது வந்து பெஸ்ட் டீல்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் கேமரா வந்து சூப்பராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் 50,000ல் நீங்கள் இந்த மொபைலை வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஒரு ஆஃபரில் 48 இல்லை 45 இந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போதைக்கு வேணுன்னா உங்களுக்கு வந்து கேமரா அவுட்புட் கொஞ்சம் சரியில்லாத தோணலாம். பட் கேமராக்கெலாம் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் Android 12க்கான அப்டேட்டும் பண்ணலை. ஆஃப்டர் அப்டேட் கேமரா எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போதைக்கு கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் OnePlus மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு பிடித்த OnePlus மொபைல் மாடல் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டு கேமரா இருக்கக்கூடிய மொபைல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.